என்னது தமிழ் டப்பிங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? இனிமேல் தமிழ் டப்பிங் வராதா? என்னங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். நான் தான் உங்கள் அனிமி பை தமிழ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் மட்டும் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம நருட்டோ ஷிப்புடான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கல்ல, எத்தனாவது எபிசோடோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 360வது எபிசோடு வரையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அவங்க லீகலி எவ்வளோ எபிசோடு வந்து அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 359வது எபிசோடு வரையும் தான் அவங்க வந்து ஷெட்யூல் பண்ணபடி ரிலீஸ் பண்ணணும். ஆனால் அவங்க ஏன் 360வது எபிசோடையும் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா, ஏன்னா வந்து ஒரு கணக்கு அவங்களுக்கும் வந்து இப்போ 360 320 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குப்படி இருந்தால் தான் அவங்க 321 இல்லை இருந்தாலும் போன தாட்டி கணக்குப்படி நம்ம வைக்கல, ரவுண்டாக ஒன்றும் அவங்க எபிசோட்ஸ்லாம் வைக்கல. ஏன்னா போன தாட்டி பிரேக்கே வந்து 321வது எபிசோடோட பிரேக் விட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மாதரா என்ட்ரி. அதுவுமே வந்து ரவுண்டாலாம் எந்த பிரேக்குமே விடலை. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரவுண்டாக தான் விடணும், ரவுண்டாக வந்து இந்த நம்பரில் டபுள் நம்பரில் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும், அதனால் அந்த எபிசோடு விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன தான் ப்ரோ, அப்புறம் என்ன தான் உண்மையான காரணம் அந்த இதுக்கு அப்படின்னா, ஒரு சீசன் முடிய போகுது அப்படிங்கிறதுனால டோட்டலாக ரிலீஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் ஃபில்லர்ஸு இது மாதிரி பேக் ஸ்டோரிஸ் அது இதுங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக அதை போட்டோம்னா அடுத்த எபிசோடு வந்து நம்ம நியூ எபிசோட்ஸு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம், ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். திரும்பி அந்த ஃபில்லர் மாதிரி அந்த பழைய இது பேக்ரவுண்ட்லாம் போட்டு நம்ம அதை போட்டோம்னா அந்தளவுக்கு ரீச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கணக்கு, அவங்களோட இது போல் இருக்குது சோனியை தரப்பில் பொறுத்து. அதனால தான் அவங்க டோட்டலாக 360 எபிசோடையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னடா ஆனால் வந்து எத்தனை வருஷம் ஆக போகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சுமே ஒரு 3 வருஷமாக அந்த நருட்டோ ஷிப்புடான் ஓடிக்கிட்டு தான் இருக்குது நம்ம சோனியில். அதுவுமே ரொம்ப நாளாக பிரேக் விட்டு ஓட்டினாங்க. அதுவுமே ஒரு இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு இதுக்கு வந்து விட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 9-8 மாதத்துக்கிட்ட, ஒரு வருஷம் ஆகிறதுக்கு 2-3 மாதம் தான் கம்மி, அவ்வளோ நாள் பிரேக் விட்டுருந்தாங்க. அதனால் தேவையில்லாத பிரேக்கெல்லாம் விட்டு தான் நம்மளுக்கு வந்து டைமில் லாஸ் ஆகுது. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு பிரேக்கு ஒரு சின்ன பிரேக் விட்டானாங்களே ஒரு 1 இயர் இல்லைனா 1 இயர் இல்லைனா 105 இயர்ஸுக்குள்ளே முடிச்சிடலாம். ஆனால் அவங்க இப்போ 3 இயர்ஸ் வரையும் இதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் 140 எபிசோட்ஸ் இருக்குது. இதுவுமே எப்போ எந்த வருஷம் போட்டு இன்னும் 2027 வரப்போதா 26ஓட முடிய போதான்னு தெரியல. இன்னும் ஆனால் 140 எபிசோடு இருக்குங்கிறது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலுமே அவங்க எபிசோட்ஸுமே பொறுமையாக தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் தமிழ்லையும் டப்பிங்லேயும் குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போதைக்கு வந்து தமிழ் டப்பிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க தான். அது எதனால் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஜுஜுட்சு கைசன் வேறு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிரன்ச் ரோல் பிளாக்ல வந்து கிரன்ச் ரோல் வந்து ஆப்பில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் எப்படியுமே இப்போ ஒரு 2 எபிசோடு கிட்ட ஜுஜுட்சு கைசன் ரிலீஸ் ஆகிடுச்சு. சீசன் 3 வந்து இப்போ சீசன் 3 வந்து யார் பார்ப்பாங்கன்னா, இப்போ நருட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இப்போ ஜுஜுட்சு கைசனை பார்ப்பாங்களா அப்படின்றான். அது வந்து பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு சாத்தியங்கள் கம்மி தான். ஏன்னா வந்து நியூ அனிமி வந்து பார்க்காதவங்க தான் இப்போ நருட்டோ, இப்போ வந்து நம்ம எல்லாருமே நிறைய அனிமிஸ் பார்ப்போம். அந்த மாதிரி ஆட்கள்னால் சரி ரைட்டு நருட்டோ முடிச்சுட்டு நம்ம ஜுஜுட்சு கைசன் பார்ப்போம், இல்லை ஜுஜுட்சு கைசனை பார்த்துட்டு நருட்டோ பார்ப்போம், எப்படியாவது நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஆனால் வந்து நியூவாக ட்ரை பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நருட்டோ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்களாம் நருட்டோ மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர மித்த எதையுமே பார்க்க மாட்டாங்க. நியூ அனிமி இதாக இருக்கும், நியூவாக பார்க்குற அனிமி காய்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நியூவாக இருக்கிற அனிமி மட்டும் பார்க்க மாட்டாங்க அந்தளவுக்கு. ஏற்கனவே உள்ள நருட்டோ வந்து ஃபேமஸான இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே தான் பார்ப்பாங்களே தவிர நம்மளுக்கு ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகாமல் போயிருமோங்கிற மாதிரி, அதனால் கூட ஒரு பிரேக் விட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா வந்து இப்போ வந்து ஜுஜுட்சு கைசனை வந்து இப்போ இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நருட்டோ பார்க்குற ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நல்லா நருட்டோ அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இப்போதைக்கு சூப்பராக பேசப்படுற அனிமியை வந்து பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. நருட்டோ பார்க்க முடியாத பட்சத்துக்கு ஏதாவது ஒரு அனிமியை பார்க்கணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 பார்க்கலாம், நிறைய பேர் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அதை வந்து பார்க்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குங்கிறனால அப்படி கூட ஒரு இது பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இதுதான். மித்தபடி அதுக்கப்புறம் நம்ம ஜுஜுட்சு கைசன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறது 2 எபிசோடுக்கிட்ட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதையும் பிரேக் விட்டுட்டாங்க. இப்போ வந்து நிறைய பேர் அந்த சைடு கூட போக அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதை பொறுத்து கூட பிரேக் விட்டுருக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு என்னென்ன விஷயம்னா, இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. இப்போ தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு
ஒரு மாதத்துக்குள்ளே வந்து இப்போ இது அடுத்த எக்ஸாம் வந்துடும். 10th 12th 11th எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ் வந்துடும். அதில் வந்து டிஆர்பி குறைஞ்சிருமோ அப்படிங்கிறது அவங்களோட இது மைண்ட் செட். ஏன்னா வந்து இன்னும் இப்போ ஒரு மாதம் போடுவாங்களா, இப்போ இடைவெளி விட்டுட்டாங்கன்னா, இப்போ எப்படி பார்த்தாலும் கொஞ்ச நாள் போட்டாங்கன்னா அடுத்து ஒரு சின்ன பிரேக் எப்படி பார்த்தாலும் விட்டுருவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேஸ் பண்ணது எப்படின்னா 13 வயசுலேருந்து 10 வயசுலேருந்து 14 13 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த அனிமி பார்க்குற மாதிரி தான் இருக்குது மைண்ட் செட்டில். அவங்களுக்கு மட்டுமே தயாரிக்கிற மாதிரி தான் அவங்க தயாரிச்சிருக்காங்களே தவிர சோனியில் இது மாதிரி 17 வயசு 16 18 வயசுக்குள்ளவங்க மட்டும் அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு இது வந்து பொருத்தமாகாத இல்லாது தான். இருந்தாலும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ் டப்பிங்கில் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. இருந்தாலுமே இப்போ வந்து அவங்க தரப்புல இருந்து இப்போ இந்த கிட்ஸை பேஸ் பண்ணி இவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கனால இப்போ இவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து எல்லாருமே படிக்கிறது இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதை பேஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா இவங்களோடது எப்படி பார்ப்பாங்க? டிஆர்பி இவங்களுக்கு குறைஞ்சி ப்ளஸ் வந்து அதுலேருந்து காசு ஏர்னிங் எடுக்க முடியாது. அதனால் கூட அவங்க வந்து ஒரு பிரேக்கை விட்டுருக்கலாம். இதுவுமே வந்து ஒரு லாங் பிரேக்காக இருந்துச்சுன்னா பயங்கரமாக லாங் பிரேக்னால் ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இதை விட்டுட்டு டக்குன்னு பப்ளிக்கு ஒரு எக்ஸாம் வரையுமே நாங்கள் வச்சு அவங்க படிக்கிற மாதிரியே அவங்க அதனால தான் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்குது இந்த பப்ளிக் வரதுக்கு. இருந்தாலுமே வந்து அதுக்காக நாங்கள் அவங்க பாட்டு இந்த 2 மாதம் ஒரு 3 மாதத்துக்கிட்ட விட்டுட்டாங்கனாலும் பெரிய கஷ்டமாயிரும். அந்த பிரேக்கை விட்டுட்டாங்கனாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் போனதாட்டி வந்து நாங்கள் பிரேக் அவங்க விட்டப்ப இது மாதிரி நாங்கள் அடுத்த டிசம்பர் 20ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் கூட சொல்லியிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இப்போ ஒரு லீக்ஸுமே இல்லை. போனதாட்டி வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்து இது மாதிரி என்னடா நான் மாதரா என்ட்ரியை பார்க்காம விட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் காண்டில் என்ன பண்ணோம்னா நம்ம நானுமே அப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணோம்னா நம்மளோட சோனியை பேஜில் போய்ட்டு என்னங்க இப்போ போட மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பண்ணனால அவங்க வந்து என்னடா இவ்வளோ பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை தெரிவிக்கிற விதமாக தான் வந்து ஒரு இந்த நான் வந்துடும் பிராண்ட் நியூ எபிசோட்ஸ் வந்துடும் சொல்லிட்டு ஓரளவாவது வந்து நமக்குள்ள கனெக்டடாக இருந்தாங்க. ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனை நாள் ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி ஒரு போஸ்ட் அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கு வந்துரும்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி நடக்க போதா அப்படிங்கிறது ஒரு லீக்ஸுமே ஒன்றுமே சொல்லலை அவங்க தரப்புலேருந்து. ஒன்றுமே வந்து ரிலீஸ் பண்ணலை அவங்க தரப்புலேருந்து. இந்த இத்தனாம் தேதி தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. போன தாட்டில் லீக்கர் சைட்லேருந்துமே நம்மளுக்கு போஸ்டர்ஸ்லாம் வந்துச்சு. இத்தனாம் தேதி வந்துட போகுது சோனியில் அப்படிங்கிற மாதிரி லீக்கர் சைட்லேருந்து கூட வந்துச்சு. இப்போ லீக்கர் சைட்லேருந்து ஒன்றும் வரல. அதனால் நருட்டோ வருமா வராதா இல்லை என்ன கதை நருட்டோ அப்படிங்கிறது நருட்டோட வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கைன்னா என்ன போதோ தெரியல அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமாக இருக்குது. நருட்டோ ஆனப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இருந்தாலுமே இப்போ வந்து டீமன் ஸ்லேயரும் கொஞ்சம் வரப்போகுதுங்கிற மாதிரி லேசாக பேச்சு அடி வாங்குது. ஏன்னா நம்மளோட சோனியில் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதை பொறுத்து என்னன்னு தெரியல. அதுவுமே வந்தால் நல்லா தான் இருக்கும். அதுவுமே ஆனால் வந்து ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரி தான் போட்டுருவாங்க. ஏன்னா வந்து கிட்ஸுக்குன்றனால ரத்த காட்சிகள் அது இது எல்லாத்தையுமே டீமன் ஸ்லேயரை பொறுத்த வரையுமே ஃபுல்லாகவே அது மாதிரி தான் இருக்கும். ஜுஜுட்சு கைசன் மாதிரி போட்டு அதே ஜுஜுட்சு கைசன் பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரி ஓட்டினாங்க. இதை எப்படி ஓட்ட போகிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்களே தவிர இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. கன்ஃபார்ம் பண்ணால் நான் உங்களுக்கு ஏதாவது சொல்கிறேன், ஏதாவது அப்டேட் கிடச்சா சொல்கிறேன். நருட்டோ ஷிப்புடன் வந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ்லாம் அப்கமிங்கில் வர வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற உடனுக்குடனே வீடியோஸ் நருட்டோ பற்றியான நியூஸஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும். நருட்டோ வந்துருச்சுனாலே ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக போட்டுருவேன். நம்ம சேனலை பொறுத்தவரையும் எப்போலாம் அப்டேட் வருதோ நம்ம நருட்டோ பொறுத்தவரையும் எப்போ வருதோ அப்பப்போ டக்குன்னு போட்டுருவோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். தேங்க்யூ.